ஒரு ஊரில் பள்ளி ஆசிரியராக இருந்தார் ஒரு பெண்மணி. அவளுடைய வலது கை முழங்கையிலிருந்து விரல்கள் வரை வெண்மையும் கருமையும் கலந்து பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. ஒரு நாள் அந்த ஆசிரியர் மகள் 8 வயது சிறுமி கேட்டால், அம்மா, நீ அழகாக இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய வலது கை பார்ப்பதற்கு விகாரமாய் இருக்கிறதே, ஏன் என்றாள். அதற்கு அவருடைய தாய் சொன்னால், உடல் உறுப்பு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை கொண்டே அதன் அழகையும் விகாரத்தையும் மதிப்பிட வேண்டும் என்றார். எனக்கு புரியவில்லை அம்மா, கொஞ்சம் புரியும்படி சொல் என்றாள். அதற்கு அவளுடைய தாய் சொன்னால், நீ கை குழந்தையாக இருந்தபோது தொட்டிலில் தூங்கிக் கொண்டு இருந்தாய். திடீரென்று ஒரு நாள் நம் வீட்டில் தீப்பற்றி எரிந்தது. அடுத்த வீட்டுக்காரர்கள் குழந்தை குழந்தை என்று கத்தினார்களே தவிர ஒருவரும் வீட்டுக்குள் சென்று குழந்தையை காப்பாற்ற முன்வரவில்லை. நான் தான் உன் உயிரை காப்பாற்றினேன். என் உயிரை பற்றி கவலை கொள்ளாமல் உள்ளே ஓடி வந்து தொட்டியில் கிடந்த உன்னை தூக்கி கொண்டு வெளியேறும் போது தீக்கொல்லி ஒன்று என் வலது கையில் விழுந்து விட்டது. அது பொக்கலமாகி வெண்மையும் கருமையுமாக இப்படி ஆகிவிட்டது. இந்த கை ஒரு உயிரை காப்பாற்றியதே என்ற நினைப்பில் இந்த வெண்மை கருமை விகாரம் எதுவுமே எனக்கு தோன்றவில்லை என்றாள் அந்த தாய். அம்மா, என்னை காப்பாற்றிய இந்த கை எப்படி இருந்தால் என்னம்மா என்று தன் தாயின் கையை முத்தமிட்டு கொண்டாள் அந்த சிறுமி.